வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆர்எஸ்எஸ் ஐடியலாக திரு துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் ஃபெடரலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடுகிறார், அண்ணாமலை அவரை மாற்றினது அவருடைய வேகமான செயல்பாடுகள் தான் காரணம். பாஜக படிப்படியாக வளர்கிற இலக்கை கொண்டிருக்கிறது, அதன் காரணமாக அவரை மாற்றுறது இன்றியமையாததாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அதாவது அண்ணாமலை ஃபேக்ஷன் இதுக்கப்புறம் ரைவல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற இடத்திலிருந்து அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா, ஒரு உள்ள கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்கானதாக பார்க்க வேண்டியிருக்கா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த எண்ணெல்லாம் குருமூர்த்திக்கு இருக்கான்னு தெரியாது. குருமூர்த்தி இஸ் அ வெரி ப்ராப்ளமேட்டிக் கேரக்டர், ஒரு அன்ஹெல்த்தி கேரக்டர். மனிதர்களில் எந்த ஐடியாலஜி எதுவாக இருந்தாலும் ஹெல்த்தி கேரக்டர்ஸ், அன்ஹெல்த்தி கேரக்டர்ஸ்னு ரெண்டு கேட்டகரி உண்டு. குருமூர்த்தி இஸ் அன் அன்ஹெல்த்தி கேரக்டர். நிறைய விஷயங்கள் அவருடைய கணிப்பு என்பது 90% மேலே தவறாகத்தான் இருந்திருக்கிறது. தேசிய அளவில், மாநில அளவில், சர்வதேச அளவில் பல விஷயங்கள் அவருடைய கருத்துக்கள் நடைமுறைக்கு ஒவ்வாததாகவும், சாதிய மேலாதிக்க உணர்வு கொண்டதாகவும், விஷய ஞானம் மிக மிக பற்றாக்குறை கொண்டதாகவும் தான் அவருடைய கணிப்புகள் கடந்த காலங்கள் முழுவதுமே இருந்திருக்கின்றன. அப்பட்டமான ஒரு சாதிய செருக்கு கொண்ட ஒரு நபர் அவர். வெளிப்படையாக பிராமினிக்கல் ஹெகமனின்னு சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை பொது வெளியில் தூக்கி பிடிக்கக்கூடிய, பேசக்கூடிய, அது தவறு என்று சுட்டி காட்டினால் அதை கண்டுகொள்ளாமல் இடதுகையால் புறந்தள்ளக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவர் ஒரு அன்ஹெல்த்தி, ஆரோக்கியமற்ற, சீழ்பிடித்த மனம் கொண்டவர். அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அடிப்படையில் ராம்நாத் கோயங்காவோட நெருக்கமாக இருந்தவர். 50 ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து படித்து வந்தவர். அது அவரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லணும். ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் படித்து மேலே வந்தவர், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக வந்தவர். வந்த பிறகு தன்னை வளர்த்துக்கிட்டார். தனக்கே ஒரு குயுக்தியான மூளை, தந்திர மூளையால் அவர் மேலே போனார். தேசிய அளவுலேயும் அவரால் நண்பர்களை பெற முடிஞ்சது. லாபிங் பண்ணுவார், நல்லா ஃபிக்ஸிங் பண்ணுவார். அந்த கேரக்டர் தான் அவர். தமிழ்நாடு அரசியலில் அவருடைய கணிப்புகள் எல்லாமே மிக மிக தவறானதாவையாகத்தான் கடந்த காலங்களில் போயிருக்கணும். சரியான உதாரணம், ஓபிஎஸை கொண்டு போய் தர்ம யுத்தம் ஆரம்பித்து நடுத்தரில் விட்டு இன்றைக்கி ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லாமல் செல்லா காசாக மாறி போனதுக்கு குருமூர்த்தி தான் காரணம். தனக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட பல மடங்கு அதிகமாக சக்தி தனக்கு இருப்பதாக காட்டிக்கொள்வதிலும், நிலைநிறுத்தி கொள்வதிலும், அதன் மூலம் காரியங்களை சாதித்து கொள்வதிலும், மீடியா நரேட்டிவை கட்டமைப்பதிலும் சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் கவனத்தை செலுத்தக்கூடியவர். துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி டிசம்பர் 16 ஜெயலலிதா இறந்த சில நாட்களில் 2 நாட்களில் இறந்த பிறகு துக்ளக்கை அவர் கைப்பற்றினார். அதிலேயே பல சிக்கல்கள் இருக்கின்றன. துக்ளக் பத்திரிகை அவருடைய கட்டுப்பாட்டுக்கு போனதிலேயே சோ அவர்களுடைய குடும்பத்திற்கும் குருமூர்த்திக்கும் சிக்கல்கள் இருந்தன. பட் எப்படியோ அவர் சமாளித்து அந்த பத்திரிகையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். சோ அவருடைய மனைவி, மகன் அவர்களுக்கும் குருமூர்த்தி அவர்களுக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆர்எஸ்எஸ்க்குள்ளே அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் லாபியிங் உண்டு, பவர்ஃபுல் லாபியிங் உண்டு. வாஜ்பாய் காலத்திலே அதை அவர் செய்து கொண்டிருந்தார். திமுகவை இவ்வளோ விமர்சனம் பண்ணக்கூடிய குருமூர்த்தி சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்ட பொழுது 2004 டிசம்பரில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதியை வீட்டில் போய் சந்தித்து பேசினார். ஏன்னா அதற்கு முன்பு சங்கராச்சாரியாரை அந்த கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் தீபாவளிக்கு முதல் நாள் அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஆர்ப்பாட்டமும் செய்தார். கைது செஞ்ச உடனே திமுக வழக்கம் போல் பல்ட்டி அடித்தது. இது பழிவாங்கும் நடவடிக்கை என்றது. திமுகவை நச்சென வெறுக்கக்கூடிய குருமூர்த்தி 2 நாட்கள் முன்பு கூட இந்தியா டுடே கான்க்ளேவில் சொன்னார், நான் ஆர்எஸ்எஸ்ஸில் சேருவதற்கு திமுக தான் காரணம்னு. அப்பொழுது அந்த திமுக தலைவர் கருணாநிதியை 2004 டிசம்பரில் அவர்கள் காங்கிரஸ் மந்திரி சபையில், மன்மோகன் சிங் மந்திரி சபையில் இருக்காங்க. சென்னையில் கலைஞர் அவர் வீட்டில் போய் பார்த்து பேசினவர் குருமூர்த்தி. அண்ணாமலையை தூக்கி பிடித்தவர் குருமூர்த்தி, உங்களுக்கு நன்றாக தெரியும். கடைசி அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட பிறகு அடுத்த தலைவர் கொண்டு வரும்போது கூட அவர் இந்தியா டுடே நினைக்கிறேன் ஆன்லைனில் கொடுத்த பேட்டியில் அண்ணாமலை தான் என்டிஏவினுடைய தமிழ்நாடு பிரச்சார முகமாக இருப்பார்னு அவர் பேசினார். 2-3 months பேக் பேசினார். அதாவது கூட்டணி வந்த பிறகு இந்த ஆண்டு ஏப்ரல் 11, சரியாக 5 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் அமித்ஷா அதிமுக கூட்டணியை அறிவித்த பிறகு நீங்கள் சொன்னது நடந்தது. மாஸ் புல்லிங் லீடராக இருக்கார், அவர் தான் பிரச்சார முகம். என்டிஏக்கு என்ன பேசணும், எப்போ சொன்னார்னா எடப்பாடிக்கு நேத்திரத்துமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னு அவர் சொன்ன பிறகு பேசினார் குருமூர்த்தி. இப்போ என்ன வந்தது? அண்ணாமலை ரொம்ப வேகமாக செயல்படுகிறார், படிப்படியாக வளர்றதுங்கிறது தான் சரியாக இருக்கும்னு பாஜக நினைக்குது. இது ரொம்ப
அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற கதை. வேகமாக செயல்படுறதுக்கும் சுறுசுறுப்பான குழந்தைக்கும் ஹைப்பர் சைல்டுக்கும் வித்தியாசம் உண்டு. சுறுசுறுப்பான குழந்தை, சுட்டித்தனம் பண்ணுற குழந்தை வந்து ஆரோக்கியமான குழந்தை. ஹைப்பர் சைல்டு வந்து ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா நீண்ட நாள் அது ஹைப்பராக இருக்க முடியாது. ஹைப்பர் சைல்டை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்துகிறோம், டாக்டர்கிட்ட கூட்டு போகிறோம். அவர் அதோட ஹைப்பர்னஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை நார்மல் சைல்டாக மாற்றுறாரு. அண்ணாமலை வந்து ஹைப்பர் லீடராக இருந்தார். அவர் ஒரு ஆரோக்கியமான லீடர் அல்ல. குருமூர்த்தி எப்படி ஒரு அன்ஹெல்த்தி கேரக்டரோ, அண்ணாமலையும் அன்ஹெல்த்தி கேரக்டர். ஸோ தானிக்கு தீனி சரியாயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதும் சர்வசாதாரணமான நிகழ்வு. நீங்கள் சொன்னது போல் என்டிஏ அலையன்ஸ் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த பிறகு என்டிஏவோட ஃபேஸாக அண்ணாமலை இருப்பான்னு சொன்னார். அது எடப்பாடியை இழிவுபடுத்துறது. பிரச்சாரத்துக்கான முகம் அவர் தான். என்டிஏவோட வேட்பாளர், பிரதமர் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அமித்ஷா சொன்ன பிறகு சிஎம் தான் ஆப்வியஸ்லி ஃபேஸ் ஆஃப், ஆப்வியஸ்லி சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ் ஆஃப் என்டிஏ. ஆனால் இங்கே வந்து அண்ணாமலை தான் போது கூட இருந்தே கருவு இருக்கிற வேலையை செஞ்சார். ஆனால் ஆச்சரியமான விஷயம், அவரே இன்றைக்கி அண்ணாமலையை கைவிட்டிருக்காரு. அது எதனால் நடந்ததுன்னு தான் நமக்கு புரியல. அண்ணாமலை அந்த கூட்டணியை சிதைத்தார். கூட்டணி என்டிஏ கூட்டணி 2023 அவர் என்னைக்கு பிரச்சாரம் போனாரோ, அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் தமிழ்நாடு பூரா நடைபயணம் போகும்போது என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மதிமுக, அதிமுகலாம் மேடையில் ஏறி ஆர்பி உதயகுமார்லாம் பாராட்டினாங்க. அதுவே ஒரு அருவருப்பானது எடப்பாடி செய்த தவறு. பிரச்சாரம் அதுக்கப்புறம் நடைபயணம் போகும்போது அதிமுகவை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கினார். அதிமுகவை என்டிஏ கூட்டணியிலிருந்து விலக்க வேண்டும், பாஜக அதிமுக இடையே விரிசலை உண்டாக்க வேண்டும் என்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை அவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு பிஜேபியில் உள்ள தனிப்பட்ட எடப்பாடி முதலமைச்சராக நம்ம ஏன் உழைக்கணும்? அது இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷனில், அந்த நேரத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே 2023 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னால் ராமேஸ்வரத்துலேருந்து நடைபயணத்தை தொடக்கிறார். அமித்ஷா வரார். அண்ணாமலை அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு நடைபயணத்தை துவக்க விழாக்கு எதுக்கு அதிமுக போய் கலந்துக்கணும்? அதுவே வெட்கக்கேடான விஷயம். அதாவது அவங்க வளர்ந்து டிஎம்கேக்கான ஆல்டர்னேட்டாக வர்றது. உன் தலையில் நீ சூனியம் வச்சுப்பியா? திமுக கலந்துக்குமா? இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு பிரச்சார யாத்திரை போகிறாங்கன்னா, கட்சியை பலப்படுத்துகிற யாத்திரை போகிறா, அதில் திமுக கலந்துக்குமா? கலந்துக்காது. அதிமுக தலைவர் ஆர்பி உதயகுமார் எடப்பாடி அனுப்பிச்சு போய் கலந்துக்கிட்டார். ஆனால் அவர் இப்போ போய் நடைபயணம் ஆரம்பித்தார். 4வது நாளே எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணாதுரை எல்லாரையும் 13 தலைமுறை தோண்டி எடுத்து கேட்டார். அது எதுக்காகனா அதிமுகவை என்டிஏ கூட்டணியிலேருந்து நகர்த்தணும், வெளியில் அனுப்பணுன்றது அது அவர் கொடுத்த அசைன்மெண்ட். இன்னும் சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் பிஜேபி தலைவர்கள் பேசும்போது சொல்வது, திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டை அண்ணாமலை நிறைவேற்றினார். அது என்ன அசைன்மெண்ட்டு? 23 அந்த பாத யாத்திரை போகும்போது அதிமுகவை மிக மோசமான வார்த்தைகளால் அர்ச்சித்து அவர்களே கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது தான் அண்ணாமலைக்கு திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டு. அதை செவனே நிறைவேற்றினார். இன்றைக்கி அது எங்கே வந்து நிற்குது? எங்கேயாருடைய கான்க்ளேவில் அண்ணாமலை சொல்கிறாரு, எந்த ஆன்டி இன்கம்பன்ஸே இல்லைன்றார். இன்கம்பன்ஸுக்கான வேவ்ஸ் எதுவும் ஃபீல் பண்ண முடியல. 45% 47% கூட்டணிக்கு வாக்கு இருக்கிறது இன்னைய டேட்டில் நீங்கள் கேட்டீங்கன்னா. ஆமாம். இதை வந்து ஒரு பிஜேபி தலைவர் சொல்கிறாருன்னா அவர் யார்? அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக 2019 அலையன்ஸ் வந்திருந்ததுன்னா இங்கே தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பை திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தி 24 அது தொடர்ந்து 2009 மாதிரி 12, 28 அந்த மாதிரி 10, 30 வந்து நின்று இருக்கும். அண்ணாமலையால் அந்த அலையன்ஸ் உடஞ்சது. ஸோ அண்ணாமலை வந்து லேட்டாக தான் புரியுது பிஜேபியில் இருக்கவங்களுக்கு. அவர் தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் திமுகவுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் உண்மை. இன்றைக்கி அந்த அண்ணாமலைக்கு வந்து அவர் வேகமாக செயல்பட்டார். படிப்படியாக போகணும். கதை அழகிறாங்க. படிப்படினா எப்படி? இன்றைக்கி முதல் படி, அப்புறம் 2வது படி, இப்போ 450 வருஷம் பார்த்து மேலே இருக்க 18வது படிக்கு வருவீங்களா? முதல்ல இந்த குருமூர்த்தி யாருன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அவருக்கு ஏன் மீடியா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது? அவர் அதிகாரப்பூர்வ பிஜேபி மெம்பர் கிடையாது. அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாமல் பதவியை, சொகுசை அனுபவிக்கிற ஒரு மனிதர் அவர். பல நேரங்கள் அவருடைய கருத்துக்கள் வந்து தவறாக தான் போயிருக்கு. ராமசாமி இப்படி இருந்ததே இல்லை. அப்படியே இருந்தாலும் தான் செய்யக்கூடிய காரியங்களை வெளியில் போட்டு அவர் பட்டவர்த்தனமாக உடைச்சதில்லை. இவர் வெளிப்படையாக போட்டு தன்னுடைய ஃபிக்ஸிங் ஒர்க்கை வந்து வெளிப்படையாக போட்டு உடைக்கிறார். இது அப்பட்டமாக சொல்ல கூச வேலை, அரசியல் தரகு வேலை. இது பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ். அந்த காலத்தில் சசிகலா அவர்கள் குறித்து அவர் பயன்படுத்திய ஓமைகள் கூட சர்ச்சைக்குள்ளாது. கேவலமான வார்த்தைகள். அந்த சாதி திமுகவை எதிர்ப்பதற்காக ஆமாம் அவங்க சாக்கடை ஜலம்னார். அதே மாதிரி ரஜினியை கொண்டு வந்து விட்டு பேசினார். ரஜினி காணாமல் போனோன்னா அதுக்கு பிறகு வாயை திறக்கல. ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்துக்கும் ஸ்டாலின் பாஷையில் சொன்னால், முதலமைச்சர் ஸ்டாலின் பாஷையில் சொன்னால் ஊடக சொகுசு, குருமூர்த்திக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்துக்கும் ஊடக சொகுசுக்கும் அவருடைய உண்மையான
பொலிட்டிக்கல் பவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாமல் ஆர்எஸ்எஸில் முக்கியமான பங்கு வகித்து அரசியல் ஃபிக்ஸிங் வேலைகளை செஞ்சு எல்லா கட்சியிலையும் அவருக்கு ஆளுங்க இருப்பாங்க. அந்த பொலிட்டிக்கல் ஃபிக்ஸிங் ஒர்க்கை நல்லா பண்ணுவார். அவர் அதிகார மையத்தில் இருக்கவங்களோட நெருக்கமாக எந்த கட்சியாக இருந்தாலும் உறவு வைத்திருப்பார். இஸ் அ பவர் ஃபிக்ஸர். ஸோ அதில் அவர் வண்டி ஓடுது. இன்றைக்கி அவர் ஏடிஎம்கே பற்றி பேசியிருப்பதும் அது வந்து படிப்படியாக தான், இதுக்கு மேலே எங்கே அந்த படிப்படியாக வளருது. பாஜக அதில் அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறது, ஏற்கனவே நயினார் உட்கட்சி கூட்டத்தில் பேசியதும் கூட அதே பாயிண்ட் தான். 2026 பாஜகவுக்கான இலக்கு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இது அதிமுகவுக்கே ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பாஜக இந்த எலெக்ஷனை பெருசாக எடுத்துக்காதுன்னு நம்ப வேண்டியிருக்கா, இல்லை எடப்பாடி முதலமைச்சராக நாங்கள் ஏன் உழைக்கணும்னு எடுக்க வேண்டியிருக்கா, எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? உண்மைதாங்க. இந்த மெசேஜ் பாஜக கொடுக்குற, குருமூர்த்தி கொடுக்குற இந்த மெசேஜ் ஏடிஎம்கேக்கு, டிஎம்கேக்கோ திருவாளர் பொதுஜனத்துக்கோ கிடையாது, மீடியாக்கோ கிடையாது. இது ஏடிஎம்கே கொடுக்குற மெசேஜ். பார், முன்ன சிஎம் ஆகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் பிஜேபியோட ஒரு குரலாகவும் ஒலிக்கிறார். அவர் அங்கே வந்து சுப்பிரமணிய சாமி ஏடா கூடமாக பிஜேபிக்கு லைனுக்கு எதிராக பேசும்போது மற்ற கட்சி தலைவர்கள்லாம் உடனே டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவருடைய சொந்த கருத்து. ஆமாம். ஆனால் குருமூர்த்தி விஷயத்தில் யாருமே அப்படி பேச மாட்டேன்றாங்க. ஸோ இன்றைக்கி 26 எங்களை பிஜேபிக்கான இலக்கு அல்லன்னும் பொழுது இது ஏடிஎம்கே கொடுக்குற மெசேஜ். பிஜேபியோடு சேர்ந்து தான் ஏடிஎம்கே தன் சுயத்தை இழந்தது. இன்றைக்கி ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் சத்தியமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். பிஜேபி அலையன்ஸால் போனதால் வந்து திமுக தப்பி பிழைத்தது. ஏடிஎம்கே பற்றின இந்த குருமூர்த்தியோட விமர்சனங்கள் 26 பிஜேபிக்கான எலெக்ஷன் இல்லைன்னும் போது அது ஏடிஎம்கேக்கான எலெக்ஷன் இல்லை தான். ஏன்னா உங்கள் கூட்டணி அது தனித்தனியாக இல்லை. நீங்கள் இட்ஸ் அன் என்டிஏ வேறு, பிஜேபி வேறு கிடையாது. 26 ஏடிஎம்கே பிஜேபிக்கான எலெக்ஷன் இல்லைன்னா 26 என்டிஏக்கான எலெக்ஷன் இல்லை. அப்போ திமுக தான் வரப்போகுது. இதை வந்து அப்படியே 4 நாளைக்கு முன்னால் இந்தியா டுடே கான்க்ளேவில் ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னு அண்ணாமலை பேசுனதோடு ஒப்பிட்டு பார்த்தால் திமுகவுக்கு கேக் வாக்க உறுதி செய்வதில் பிஜேபிக்கு உள்ளே இருந்தும் பிஜேபிக்கு வெளியில் இருக்கக்கூடிய சங்கிகள் கிட்டேருந்தும் ஒரு கோஆர்டினேட்டட் ஒர்க் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அதாவது அவங்க நோக்கம் டிஎம்கே திரும்ப வர்றதில்லை, அதிமுக வீக்கன் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம வர்றது. ஏடிஎம்கே வரக்கூடாது, ப்ராசஸில் திமுக வந்தால் வந்துட்டு போட்டோம். எடப்பாடி வரக்கூடாது. எனக்கு என்ன லாபம் எடப்பாடி வந்தா? கூட்டணியை டேமேஜ் பண்ணுற வேலையை எடப்பாடி அண்ணாமலை பண்ணால் நமக்கு புரியுது. குருமூர்த்தியை பண்ணுறாருன்னா அது செக்ஷன் ஆஃப் பவர்ஃபுல் பிஜேபி வாய்ஸ். சும்மா இது வழவழா குழவெல்லாம் பேச முடியாது. முதல்ல யார் இந்த குருமூர்த்தி, அதை சொல்லுங்கள். ஒரு மனுஷன் பேசுகிறான்னா தான் வார்த்தைகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு பேசணும். அல்லது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ மஸ்ட் ஹேவ் சம் ஸ்டேக்ஸ் இன் இட். உனக்கு என்ன பாத்தியது அதில்? உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட்டுன்னு கதை அழகிறீங்க ஆர்எஸ்எஸ்ஸை. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பக்கம் பிஜேபியோட தாய் ஸ்தாபனன்றீங்க. எந்த இழவாவது இருந்துட்டு போங்க. பிஜேபிக்காரராக இல்லாமல் வெளியிலிருந்து வாக்கு வங்கி அரசில் ஈடுபடாத ஒரு இயக்கத்தோட உறுப்பினராக இருந்துக்கிட்டு பிஜேபி விமர்சிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அஃபிஷியல் பிஜேபி இந்த லைனை என்டாஸ் பண்ண முடியாது. 26 எங்களுக்கான தேர்தல் இல்லைன்னு குருமூர்த்தி சொல்கிறத அதிகாரப்பூர்வமாக நயினார் நாகேந்திரனோ வானதியோ பொன் ராதாகிருஷ்ணனோ என்டாஸ் பண்ண முடியாது. அது அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி. இந்த மாதிரி பேச்சுக்கள் ஏன் வருது? தன்னை பிரதமருக்கு நெருக்கமானவராகவும் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்துக்கு நெருக்கமானவராகவும் காட்டிக்கொள்ளுகிற குருமூர்த்தி இந்த விஷயத்தை பேசும்போது அதற்கு பாரதூரமான விளைவுகள் இருக்கும். இல்லை, உள்துறை அமைச்சரே அவருடைய வீட்டுக்கு போகும்போது மீடியா அந்த ஹைப் கொடுக்கறதுங்கிறது ஆமாம். ஹோம் மினிஸ்டர் ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னா அவரோட பவர் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவர் தான் சொல்கிறாரு 26 எங்களுக்கான பிஜேபிக்கான எலெக்ஷன் இல்லைன்னா. அப்போ அது சாதாரண வார்த்தை இல்லை. ஏதோ ஒன்று இறங்குறதுக்கு முன்னால் எதையோ விட்டு ஆழம் பார்க்கும்ல. தண்ணியில் தமிழில் அழகான பழமொழி உண்டு. தண்ணியில் ஏதோ ஒன்று தண்ணீருக்குள் இறங்குவதற்கு முன்பு எதையோ விட்டு ஆழம் பார்க்கும். ஏதோ ஒன்று தண்ணீருக்குள் இறங்குவதற்கு முன்பு எதையோ விட்டு ஆழம் பார்க்கும். அந்த கதை தான் குருமூர்த்தி கதை. இது சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. ஹோம் மினிஸ்டர் உங்கள் வீட்டில் போய் லஞ்சு சாப்பிட்றாரு. அப்போ த மேன் இஸ் பவர்ஃபுல், சந்தேகம் கிடையாது. அலையன்ஸுக்காக ஹோம் மினிஸ்டர் இருக்கிற இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி போறாரு. ஆனால் குருமூர்த்தியை போய் அவர் வீட்டில் பார்க்குறாரு. குருமூர்த்தியை போய் அமித்ஷா பார்க்குறாருன்னா அப்போ குருமூர்த்திக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது உண்மை. பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு குருமூர்த்திக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது உண்மை. மீடியா ஹவுசஸ் அப்போ ஆப்வியஸாக அங்கே போக தான் செய்வாங்க. அது பிரச்சனை இல்லை. குருமூர்த்திக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதனால் குருமூர்த்தி வார்த்தைகளை ஒதுக்கி தள்ள முடியாது.
அதை மறுத்தும் அல்லது அதுக்கு நேர் எதிரான ஸ்டாண்டை பிஜேபியில் பொசிஷனில் இல்லை அது இன்னைக்கு சாயங்காலம் வந்துடும். நான் சொல்கிறேன் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக இல்லை அது அவருடைய கருத்து, கட்சி கருத்து இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் 26 முக்கியமான எலெக்ஷன் தான் பல்ட்டி அடிப்பாங்க. அவர் ஒரு தேசபக்தர், அவர் தேசபக்தர், கதை மரியாதை இருக்குது, வெங்காயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொன்னது தப்புன்னு கதை அளப்பார்கள், அதில் எந்த சந்தேகம் வேணாம். டிஸ்டன்ஸ் பண்ணிப்பாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. ஆனால் இதுதான் செக்ஷன் ஆஃப் பிஜேபியோட ஒப்பீனியன். எடப்பாடிக்கு கொடுக்குற மெசேஜ் இது, நீ சிஎம் ஆறுதோன்னு எங்கள் நோக்கம் இல்லை, ஸ்டாலினே இருந்துட்டு போட்டுன்றாங்க. ஆனால் 29 எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அது வாங்க கடமைன்றாங்க. உங்கள் இது அது வாங்க கடமை செய்யணும். பட் ஐ திங்க் நெருக்கம் வரும்போது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இன்னும் டைட்டாக ஜெல்லாகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுக வரக்கூடாதுன்ற எண்ணம் பிஜேபிக்கு இன்னமும் அதிகமாக பெரிஃபரலாக இருக்க அந்த ஃபீலிங் இன்றைக்கி இன்னும் மெயின் ஸ்ட்ரீமாக மாறிச்சுன்னா, 26 ஆட்சி மாற்றம் இல்லைன்னா 29 ஆட்சியை தக்க வச்சு கொள்ள முடியாதுன்னும் பொழுது நிச்சயமாக அவங்க கடைசி நேரத்தில் ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு. நான் அதை மறுக்கல. பட் அசம்பிளி எலெக்ஷன் அவங்க ரேடாரில் இல்லைன்றது தான் உண்மை. அதை வெளிப்படையாக பேசும்போது இன்னும் அந்த கூட்டணி பலவீனமாகுது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இன்னும் பலவீனமாக. ஏன்னா பாஜக ஆட்சியில் இருக்கிற 17 மாநிலத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை விட மாட்டேன்றீங்க. வளரணும்னு நினைக்கிற எந்த கட்சியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஏங்க அண்ணாமலை ஒரு பக்கம், குருமூர்த்தி ஒரு பக்கம் பேசுகிறாங்கன்னா 2 பேரும் சொல்லி வச்சு தாங்க பேசுகிறாங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை அடிக்கிறார், இன்னொரு பக்கம் குருமூர்த்தி அடிக்கிறாரு. 45% ஓட்டு, 47% அவனுக்கு ஓட்டு இருக்குன்றது. அது இந்தியாவுடைய ஓட் பேங்க் கணிப்புன்றது பார்லிமெண்ட்டுக்கு, அசம்பிளி கிடையாது. முதல்ல அந்த கருத்து கணிப்பே தவறு. அசம்பிளிக்கு அது அப்ளை பண்ணுறதே தவறான பார்வை. அது எப்படி வேணால் இருந்து போட்டோம். ஆனால் அண்ணாமலை இது எங்களுக்கான இது ஆன்டி இன்கம்பன்ஸே இல்லைன்னு பேசுகிறதும், இன்னொரு பக்கம் குருமூர்த்தி 26 பிஜேபிக்கான தேர்தல் இல்லைன்றதும், கண்டிப்பாக திமுக பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. மேபி திமுகவோட இவங்க மறைமுகமாக டீலில் கூட இருக்கலாம், குருமூர்த்தி உட்பட. நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். பணம் பாதாள வரைக்கும் பாயும். பணம் பாதாள வரைக்கும் பாயும். இல்லாட்டி அண்ணாமலை மாதிரி ஒரு கேரக்டர் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு ஒரு வாயிலேருந்து வருதுன்னா அதை வச்சு 3 நாள் டிபேட் நடத்துகிறான். திமுக ஆதரவு சேனல்கள், திமுக குடும்பத்தால் நடத்தப்படுற சேனல்கள். அப்போ என்ன அர்த்தம்? அது எதிர்முகாமை போட்டுருதுன்னு வெக்கம் இல்லாமல் டிபேட் நடத்துகிறான். இது அஜெண்டா செட்டிங்னு தெரியலையா? அண்ணாமலை அப்படி பேசினதால இவனுங்க டிபேட் நடத்தலை. இவனுங்க டிபேட் நடத்தணுன்ட்டு தான் அண்ணாமலை அப்படி பேசுகிறாரு. இந்த நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு அண்ணாமலையை பேச வைக்கிறானுங்க. அண்ணாமலை சர்டிஃபிகேட் வச்சு நீ பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்லை? பணம் அண்ணாமலைக்கு, இவங்களுக்கு அதிகாரம் எப்படியாவது வேணும். த லஸ்ட் ஃபார் பவர், டிஎம்கேஸ் லஸ்ட் ஃபார் பவர் இஸ் நாசியட்டிங். பதவிக்காக திமுகவுக்கு இருக்கக்கூடிய மோகம் என்பது முடைநாற்றம் எடுக்கக்கூடியதாகவும், வாந்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு விரக்தி கொண்டதாகவும், அதாவது நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அருவருப்பை கொடுக்கிறது. த லஸ்ட், டிஎம்கேஸ் லஸ்ட் ஃபார் பவர். இல்லாட்டி அண்ணாமலை சொன்னதை வச்சு டிபேட் நடத்துவாங்களா? ஆகவே இதுதான் பாலிடிக்ஸ். இனிமேல் இதுக்கு மத்தியில் தான் ஆகணும். இந்த இடத்துல ஒரு சிஸ்டமிக் அட்டாக் ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணி நடக்குதான்னு ஒரு கேள்வி வருது சார். ஏன்னா இன்று மதியத்தோடு 72 மணி நேரம் ஆகிறது செங்கோட்டையன் நான் சந்தித்து விட்டு வந்தேன் என்று சொல்லி, செங்கோட்டையனுக்கோ அல்லது அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த டெல்லி பிஜேபிக்கோ எந்த ரியாக்ஷனும் ஏடிஎம்கே சைட்லேருந்து வரலை. அப்போ இதுவே இபிஎஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறாருன்னு பார்க்கணுமா, இல்லை அவர் அண்டர்மைன் பண்ணுறதுக்கு அவரே இடம் கொடுக்குறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா? நிர்மலா சீதாராமன், அமித்ஷா அவர்கள் ஏன் கொடுத்தாங்க? இல்லை நீங்கள் இவர் மேலே நடவடிக்கை எடுத்தாலே, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிருந்தாலே அந்த இடத்துல பிஜேபிக்கான ரெஸ்பான்ஸாக அது பார்க்கப்பட்டிருக்கும். அந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் புயலுக்கு முந்தைய அமைதியாக எப்படி பார்க்கணும்? இல்லை இது ரொம்ப நாசியேட்டிங், கடந்து போக முடியாது. ஏன்னா நீங்கள் மேஜர் பார்ட்னர் நீங்கள் தான் இங்கே கூட்டணிக்கு தலைவருங்கிற இடம் இருக்குது. மைனர் பார்ட்னர் கூப்பிட்டு பார்க்குறாங்கன்னா. ஆமாங்க, இது ஏடிஎம்கேக்கு இதோட இந்த செங்கோட்டையை விட்டுட்டா அண்ணாமலை எடப்பாடி தப்பிச்சுப்பார். இப்படியே விட்டாருன்னா தப்பிச்சுப்பார். அவர் தொடர்ந்து பேசினார்னா இவர் நடவடிக்கை எடுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஸல்னு அர்த்தம். அது செங்கோட்டையனுக்கான ரெஸ்பான்ஸ் சார். ஆனால் அவரை கூப்பிட்டு அவங்களுக்கான அது எப்பயுமே நீங்கள் நேரடியாக சிலரோட மோத முடியாது. அவங்க யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களோட தான் மோத முடியும். என்ன பண்ண முடியும்? அவர் அமித்ஷாவையோ நிர்மலாவையோ அதிகபட்சம் ஏடிஎம்கே விட்டு வெளியில் போகலாம். அப்படியே அவர் போகிறதா இருந்தாலும் ஜனவரி வாக்கில் அது நடக்கும் வாய்ப்பில்லை. வாய்ப்பே இல்லை, நடக்காது. ஒருவேளை ரிமோட் சான்ஸ் தான், அது 2-3 months முன்னால். அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. தே வாண்ட் த கேக் அண்ட் ஈட் இட். திமுக கவர்மெண்ட்டும் இங்கே போகணும், ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணும். ஆனால் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் இருக்கணும். கண்ட்ரோலை மீறி எடப்பாடி போயிடக்கூடாதுன்றாங்க. இல்லாட்டி இப்படி ஒரு செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஹராக்கிரியை யாராவது பண்ணுவாங்களா? செங்கோட்டையன் வாழ்நாள் பூரா விசுவாசி. அவரை கூப்பிட்டு இவங்க பார்க்குறாங்க, அவர் தொடர்ந்து பேசுகிறாரு அப்படின்னா அது பிஜேபியோட முழு சம்மதத்தில் தான் பேசுகிறார்.
அதுவும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் மாடல் ஓட்டிங்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் போய் அவங்க பார்க்குறாங்கன்னா அவ்வளோ தூரம் பீக்கில் அது இருக்கும்போது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னது அதெல்லாம். அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு நோக்கம் இங்கே இருக்குது ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணணுன்னு. அவங்களோட பிஹேவியரை பார்க்கும்போது மோர் தென் டிஎம்கே ஏடிஎம்கேவை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் அவங்க நோக்கமாக இருக்குது. அந்த வேலையை அவங்க கச்சிதமாக செய்கிறாங்க. அது ஒரு எலெக்ஷனில் முடியாது. தே கேன் வீக்கெண்ட் ஏடிஎம்கே பட் தே கேன் டெஸ்ட்ராய். எடப்பாடி தைரியமாக அலையன்ஸை தூக்கி போட்டுட்டு வெளியில் வந்து போகிறாருன்னா பிஜேபி நடுங்கிடும். ஆனால் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு அவங்க அந்த அளவுக்கு எடப்பாடி போகாத அளவுக்கு ஒரு கூல் டவுன் பண்ணி வச்சுப்பாங்க. அதுவும் நடக்கும். பட் குருமூர்த்தி சொன்னது தெளிவாக வந்து அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். 26 அதிமுகவுக்கான தேர்தல் அல்ல, பிஜேபிக்கான தேர்தல் அல்ல என்பதோட அர்த்தம் அதிமுகவுக்கான தேர்தல் அல்லன்றது தான். அப்படின்னா திமுகவை இருந்துட்டு போட்டுன்ற எண்ணத்தில் தான் பிஜேபி இஸ் நாட் சீரியஸ் அபவுட் 2026 2026. அவர் எங்களுக்கு சீரியஸ் இல்லைன்னா இப்போ எதுக்கு அலையன்ஸில் இருக்க அலையன்ஸ் தூக்கி வெளில போட்டு ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் அலையன்ஸ்க்கு அவங்களை பிடிச்சி கம்பல் பண்ணி அவனை கூட்டு வந்து உள்ளே உட்கார வச்சு அவன் பாட்டு தனியாக இருந்தால் ஒரு ரீசெண்டாகவே ஜெயிச்சிருப்பான். ஆட்சி மாற்றம் கூட வந்திருக்கும். அவங்களையும் கெடுத்து நீங்களும் கெட்டு போய் இது ஃபைனல் இல்லைன்னு சொல்லுவாங்க. கேட்டால் நவம்பர் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த பக்கம் கவனம் திசை திரும்பும், அமித்ஷா கவனம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிஜேபி ஹாஸ் ரிசைன் டு த ஃபேட் தட் டிஎம்கே இஸ் கமிங் பேக். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி. அதனால் வந்து ஒரு ரெசிக்னேஷன் மைண்ட் செட்டுன்னுவாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து. இல்லை அதை தான் அண்ணாமலையும் ஏறத்தாழ அந்த இடத்துக்கு தான் வராரோ. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்னு அவர் குறிப்பிட்றாரு. ஆன் டேட்டில் இப்படி இருந்ததுன்னா அவங்க தான் எட்ஜ் இருக்குது அப்படின்னு அவர் பேசிட்டு, எடப்பாடி அண்ணாவுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. அந்த கட்சி 31 ஆண்டு ஆட்சியில் இருந்த கட்சி. ஆனாலும் அவர் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், ஒருங்கிணைஞ்ச யூனிஃபைடு ஃப்ரண்ட்டு தான் கரெக்டாக இருக்குங்கிற வார்த்தையும் ஒரு இந்தியா டுடே லெவலில் குத்த வேண்டியது. இது வந்து ஒன்றிணைந்த ரெண்டு இணைந்து அவங்க கட்சி பார்த்துப்பாங்க. உனக்குன்னா வந்து அந்த வேலை இபிஎஸ் அண்ணா அவரை சேலஞ்ச் பண்ணி அவரை சேலஞ்ச் பண்ணுறோன்னா அவர் எப்படி சேர்த்துப்பார் நான் கேட்குறேன். ஒன்றிணைனா எப்படிங்க ஒன்றிணையா? தன்னை ஜெனரல் செக்ரட்டரின்னு போட்டு சசிகலா எப்பவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவர் எப்படி சேர்த்துப்பாங்க? தன்னை நீக்கின எடுத்து கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போடுறாரு. ஓபிஎஸ் கேஸ் போட்டு தான் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணோன்னு அவர் எப்படி சேர்த்துப்பார்? அவங்க கட்சி ஒன்றா இருந்தால் என்ன உடஞ்ச எக்கடை கட்டு போனால் பிஜேபிக்கு என்ன வந்து அது இன்டர்னல் மேட்டர் ஆஃப் அனதர் பார்ட்டி. ஒரு கட்சியோட உள்விகாரம். அதில் இவ்வளோ தூரம் கருத்து சொல்கிற உரிமை யாருக்கும் எந்த கொம்பனுக்கும் கிடையாது. பட் அதான் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில். அதுதான் வெரி சேட். பார்ப்போம் சார். ஒரே நிறைவு கேள்வி சார். இப்போ அமித்ஷாவை நாங்கள் என்டாஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஓபிஎஸும் டிடிவியும் வராங்க. எடப்பாடி முதலமைச்சர்னு அவர் சொல்லாத போது நீங்கள் ஏன் அதை கையில் எடுக்கிறீங்க? அதுக்கு அர்த்தமே எடப்பாடி இல்லைங்கிறதாகவும் இருக்கலாம். அப்படி அதுதான் உண்மைனா நாங்கள் திரும்ப என்டிஏக்குள்ளே வர்றதுக்கான கதவுகளை நாங்கள் அந்த ஆப்ஷனை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசுகிறாங்க. இப்போ அமித்ஷா கேல்குலேட்டடாக அங்கே சொல்லாமல் பெயரை தவிர்த்ததை இவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க யூட்டிலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் தவிர்த்தாரா? அது நம்ம இல்லை முதல் தடவை அவர் சொல்லிட்டாரு. எஸ் என்டார்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திருத்துவமே தமிழ்நாடு என்டிஏ சர்க்கார் பனேகான்னு தெளிவாக சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும்னு சொல்லிட்டார். நான் அடுத்து கொடுத்த பேட்டிகள் அது சொல்லலை. பட் முதல்ல சொன்னது தானே வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. ஒவ்வொரு பேட்டிலையும் அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரேட்டுக்கு எடப்பாடி சிஎம் இல்லைன்னு அவர் ஒன்றும் சொல்லி தெளிவாக சொல்லியாச்சு. எடப்பாடி தான் சிஎம்னு சொல்லியாச்சு. அவர் தலைமையில் ஆட்சினா அவர் தான் சிஎம். வேற என்ன உங்களுக்கு வேணும்? அவர் சப்சிக்வெண்ட் பேட்டிகளில் அவர் பேரை சொல்ல மறுக்கிறதுன்றது ஏடிஎம்கேவை டென்டர் ஹுக்ஸில் வைக்கிறார். நான் ஒத்துக்கிறேன். அது கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அதை பேசுவதற்கான எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. 2021 அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த போது ஏடிஎம்கே சிம்பிள்ல கூட நிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப எடப்பாடியோட அந்த டெசிஷனை அப்ப எடப்பாடி இருக்கிற கட்சியில் நாங்க எப்படி சேர முடியும்னு கேட்கல. நீங்க அதை பேசலையே. அன்னைக்கு எடப்பாடியை விட்டுட்டு பிஜேபி போவாதுங்க. அது என்னால உறுதியா சொல்ல முடியும். பிஜேபி விட்டுட்டு எடப்பாடி போவார். வேற வழி இல்லை அவருக்கு. அதனால ஒட்டிக்கிட்டு இருக்காரு. பிஜேபி விட்டு எடப்பாடி போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சசிகலாவோட பழைய கேசஸ் எடுக்கப்பட்டது சசிகலாவுக்கான வார்னிங் என்பதை விடவும் மற்ற எல்லாருக்குமான வார்னிங்காகவும். ஆமா, நாளைக்கு எல்லாருக்குமே எடுக்கலாம். 2017 கேஸ் தான் ரொம்ப. ஆமா சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணி 8 வருஷம் ஆகுது. இன்னமும் ஃபைனை வந்து அவர் டிடிவி கிட்ட ஃபைனை எடுக்க முடியல. அமித்ஷா சொல்றதை டிடிவி கேட்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவருக்கு நிர்பந்தங்கள் இருக்கின்றன. ஓபிஎஸ் என்னைக்குமே தாண்டி போக மாட்டார். எப்படி யூஸ் பண்ண போகுது பிஜேபி இவங்களன்றதான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அவங்க அந்த 5 மாநில தேர்தலில் அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் ப்ரையாரிட்டியாக இருக்கும், அசாம் இருக்கும், தென் கேரளா, பாண்டிச்சேரி, அப்புறம் தான் இங்கேங்கிற மாதிரி வரும் ஆர்டர் ப்ரையாரிட்டி. பட் அதை தாண்டி தே வில் எக்ஸ்ப்ளோர் ஆன். பட் யாரை அவங்க டார்கெட் பண்ணுறாங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. கூடவே இருக்க ஏடிஎம்கேவா இல்லை டிஎம்கேவான்னு பார்ப்போம் சார். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி.